ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தழுவி வருகின்றது. முதலில் தமிழர் தாயகத்தின் பக்கம் பார்வை திருப்பலாம். தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்டத்தை மையப்படுத்திய பாடல்களில் ஒரு தனித்துவ புரட்சி குரலாக இருந்த தேனிசை செல்லப்பா அவர்கள் இன்று காலமாகிய செய்தியுடன் செய்தி வீச்சின் முதல் துன்பியல் செய்தி வருகின்றது. 2005 இதே நாளான ஏப்ரல் 28 இரவு தமிழர் தாயகத்தின் முக்கிய ஊடகங்களில் ஒருவரான தராகி சிவராம் கடத்தி செல்லப்பட்ட பின்னர் கொழும்பிலுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அருகிலுள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் மறுநாள் 29 அதாவது ஏப்ரல் 29 அன்று அவரது உடல் மீட்கப்பட்ட சம்பவமும் இன்று நினைவூட்டப்படுகின்றது. இன்றுதான் சிவராம் கடத்தி செல்லப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். சிவராமின் படுகொலையாளர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் திராணி அனுர அரசாங்கத்திற்கும் இப்போது இல்லை என்பது தெரிகின்றது. இன்றுடன் சிவராமின் கொலை இடம்பெற்று 21 ஆண்டுகள் கழியும் நிலையில் இந்த படுகொலைக்கும் சரி, இலங்கையில் இதுவரை 35 தமிழ் ஊடகர்கள் உட்பட மொத்தமாக 45 ஊடகர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களுக்கும் நீதி கிட்டவில்லை. இதேபோல சீப்பா ஆதித்தனாரிடமிருந்து தேனிசை என்ற அடைமொழியை பெற்ற தேனிசை செல்லப்பா அவர்கள் அன்று முதல் மரணிக்கும் வரை தமிழ் தேசிய பாடல்களையும் ஈழ விடுதலை பாடல்களையும் பாடி தமிழர்களின் நெஞ்சங்களில் தனக்கென ஒரு இடத்தை பெற்ற நிலையில் இன்று அவர் மறைந்திருக்கின்றார். ஈழப் போராட்டத்தின் உணர்வுகளையும் விடுதலை புலிகளின் தியாகங்களையும் தனது கணீர் என்ற குரலால் எங்குமே கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் தேனிசை செல்லப்பா அவர்கள். தலைவர் பிரபாகரன் மீது பெரும் பற்று கொண்ட இவர் இந்தியாவில் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டில் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் குறிவைத்து அதிரடியாக தூக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்ட நிலையிலும் விடுதலை போராட்ட பாடல்களை இந்த தடைகளை மீறி தமிழகத்தில் இசை நிகழ்ச்சிகளாக நடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது குடும்பமும் இந்த ஈழ ஆதரவு எழுச்சி குரலில் இணைந்திருந்த நிலையில் அவர் இன்று காலமாக இருக்கின்றார். அவருக்கு இப்போது இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து ஸ்ரீலங்கா நிலவரங்களை நோக்கி கொண்டால், ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள மெக்சின் சிறையிலும் மெக்சிகோவின் ட்ரக் கார்த்தல் எனப்படும் போதை கடத்தல் மாபியா குழுக்கள் சிறைகளுக்குள் மோதுவது, தப்பிக்க முயல்வது போன்ற பரபரப்பான சம்பவங்கள் இடம்பெற்று வரும் பின்னணியில் இந்த சம்பவங்களில் 2 கைதிகள் மரணமடைந்துள்ளனர். முற்பகல் வேளையில் குறித்த கைதிகள் சிறையுடைப்பை செய்து தப்பித்து செல்லும் முயற்சிகளை எடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த முயற்சிகள் தடுக்கப்பட்ட போதே இந்த இருவரும் மரணித்ததாக ஆரம்பத்தில் செய்திகள் வந்த நிலையில் இந்த மரணங்கள் தொடர்பாக ஜெயிலர் மற்றும் வார்டன் எனப்படும் சிறை காவலரும் உயர் அதிகாரியும் இன்று விசாரணைக்காக கைது செய்யப்பட்டமை மரணித்தவர்கள் இருவரும் சிறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதால் தான் கொல்லப்பட்டதான குற்றச்சாட்டுகளின் மீதான ஐயங்களையும் வலுப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு கைதி சிறைக்குள்ளேயே பலியானார். 2வது கைதி சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் மரணமாக இருக்கின்றார். இந்த இருவருமே போதை மாபியாக்களின் உறுப்பினர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள். இப்போது குறித்த இருவரும் சிறை உடைப்பை செய்து தப்பிக்க முயன்ற போது தமது அதிகாரிகள் அவர்களை தடுக்க முயன்ற போது 2 தரப்புக்கும் இடையிலான இழுபறிகளில் இந்த மரணங்கள் இடம்பெற்றதாக தெரிவித்தாலும் குறித்த கைதிகள் இருவரும் அதிகாரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக, குறிப்பாக அடித்து கொல்லப்பட்டதாக அவர்களது உறவினர்கள் குற்றஞ்சாட்டிய பின்னணியில் தான் இந்த அதிகாரிகளின் கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் கொழும்பில் உள்ள பொரலை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் 22 பௌத்த பிக்குகள் தாய்லாந்தில் 4 நாட்களுக்கு மதுமாது சுகங்களை அனுபவித்துவிட்டு அங்கிருந்து இலங்கைக்கு கிலோ கணக்கில் போதைப் பொருளை கடத்தல் செய்து மாற்றப்பட்ட விடயம் அனைவருமே அறிந்த விடயம். இந்த விடயம் இப்போது அனைத்துலக ஊடகங்களிலும் முன்னரங்கில் பழிச்சு விட்டுவிட்ட நிலையில் போதை மாபியா கும்பல் உறுப்பினர்களின் சிறையுடைப்பு குறித்த செய்திகளும் அது சார்ந்த கதைகளும் வரத்தான் செய்கின்றன.
இதற்கிடையே இந்த 22 போதை கடத்தல் பிக்குகளின் விடயம் உட்பட இளம் பிக்குகளின் இவ்வாறான சீத்துவ கேடுகளை எதிர்காலத்தில் எவ்வாறு தடுத்துக் கொள்வது என்பது தொடர்பாக ஸ்ரீலங்காவின் சியாம், அமரபுர, ராமண்ணா ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இன்று அனுர அரசாங்கத்தின் பௌத்த சாசன அமைச்சர் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் நடைமுறை சட்டங்களின்படி போதைப் பொருட்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் இந்த புக்கிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. அரசாங்கமும் இந்த நிலைப்பாட்டில் தான் உள்ளது. ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூட சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்பதால் பிக்குகள் போன்ற செல்வாக்குள்ளவர்களுக்கு இல்லையென்றால் மகா சங்கங்களின் அனுதாபம் உள்ளவர்களுக்கு எந்த வேறுபாடும் காட்டப்பட மாட்டாது என சொல்லிக் கொள்கின்றார். இதேபோல காவியுடைய தவறாக பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் பிக்குகள் அல்ல, துறவி வேடத்தை இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் போட்டார்கள் என 3 பௌத்த வேடங்களின் மகாநாயக்க தேர்களும் அறிக்கையிடுகின்றனர். அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் பிக்குகள் அல்ல, அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியவர்கள் பிக்குகள் அல்ல, பிக்குகள் போல வேடமிட்ட மாபியா முகங்கள் இல்லையென்றால் கடத்தல் முகங்கள் என்பது மகா சங்கங்களின் வாதங்களாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் பிக்குகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இந்த கடத்தல்கார பிக்குகள் இன்னமும் காவி உடைகளை தரித்தபடி தான் உள்ளனர். இவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கூட தம்மை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தமது காவி உடைகளால் தான் தமது முகங்களை இவர்கள் மறைத்து செல்ல முயன்ற காட்சிகள் எல்லாம் அனைத்துலக ஊடகங்களில் காணொலிகளாகவும் நிழற்படங்களாகவும் வந்துவிட்டன. இந்த நிலையில்தான் பௌத்த பீடங்களுக்கும் பௌத்த சாசன அமைச்சருக்கும் இடையிலான இன்றைய பேச்சுக்களின் பெறுவேறுகளாக சில வேளைகளில் இலங்கை மாணவர்களுக்குரிய அன்பளிப்பு பொதிகள் என கூறப்பட்டுதான் குறித்த போதை பொதிகள் பிக்குகளுடன் தாய்லாந்தில் வைத்து ஒப்படைக்கப்பட்டதால் அந்த பொதிகளின் உள்ளே போதைப் பொருட்கள் இருந்தது தெரியாமல் தான் இந்த பிக்குகள் அவற்றை காவிக்கொண்டு வந்தார்கள் என்ற கதைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஏனெனில் இந்த 22 பிக்குகளும் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்ததாக கருதப்படும் 23 பிக்குவான கம்பகா மிகவத்த பிக்கு இந்த பொதிகளை பெறுவதற்கு விமான நிலையத்தில் தயாராக இருந்த நிலையில் அதற்கு முன்னரே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்படும் போது போதையில் இருந்ததான மருத்துவ அறிக்கைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆகையால் இந்த நிலவரங்களில் எவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் பௌத்த பீடங்களின் ஒரு புதிய தந்திரோபாயத்தை இல்லையென்றால் புதிய கதைகளை கட்டவிழ்த்து விடுவார்களோ தெரியாது. ஆகையால் பிக்குகள் தவறாக பயன்படுத்தப்பட்டனர் என கூறப்பட்டு இவர்கள் விடுதலையாக கூடிய வகையில் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த கைதான பிக்குகள் ஒன்றுமே தெரியாத பாப்பாக்கள் அல்ல. ஏனென்றால் குறித்த பிக்குகள் தாய்லாந்தில் தமது காவி உடைகளை களைந்து டெனிம் காட்சட்டைகளை அணிந்து டிஷர்ட்டுகளை அணிந்து இரவு விடுதிகள் எல்லாம் சுற்றித் திரிந்த காட்சிகளும் சிகரெட் புகைக்கும் காட்சிகளும் பெண்களை முத்தமிடும் காட்சிகள் எல்லாம் வாட்ஸ்அப் செயலிகளில் நிழற்படங்களாக இருப்பது ஒரு முக்கிய சான்றாக தெரிகின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா பௌத்தர்களின் போதாத காலம் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே அமெரிக்காவைச் சேர்ந்த 12 வியட்நாமிய பிக்குகள் அவர்களின் தலைவர் பன்னகர தேரர் தலைமையில் அலோகா என்ற நாயுடன் மேற்கொண்ட சமாதான நடைப்பயணம் இன்று கொழும்பில் முடிவடையும் நிலையில்தான் இந்த போதை கடத்தல் பிக்குகள் குறித்த செய்திகள் இன்டர்நேஷனல் செய்திகளாக இருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் திரைசேரிக்குள் ஒரு ஹைக்கர் எனப்படும் இணைய ஊடுருவல்காரர் ஒருவர் 2.5 மில்லியன் டாலரை திருடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்தும் அரசாங்கம் பதிலளிக்க மறுக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைக்கும் நாடாளுமன்ற விவாதத்துக்கும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தாலும் அரசாங்கம் மறுக்கின்றது. நிதிகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அறிவிக்கப்பட்ட நிவாரண திட்டத்தில் திரட்டப்பட்ட 9,583 மில்லியன் ரூபாவும் அதாவது 9.5 பில்லியன் ரூபா பாதுகாப்பாக இருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் இந்த ஊடுருவலுக்கு பின்னர் திரைசேலிருந்து காணாமல் போன பிரெஞ்சு கடன் ஆவணங்கள் மேலும் மோசடி முயற்சிகளுக்கான அபாயத்தை ஸ்ரீலங்காவில் அதிகரிக்கும் நிலையில்தான் மே மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும், ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்தாலும் அரசாங்கம் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் சரி. இலங்கையில் அரசாங்க கட்டமைப்புகளும் சரி பொதுமக்களுக்கும் சரி இப்போது இணையவழி பாதுகாப்பு என்ற விடயம் கடுமையாக கேள்விக்குள்ளாக்கப்படுவது தெரிகின்றது. இலங்கையில் இணைய பாதுகாப்பு கட்டமைப்பின் மீள்திறனை மறு மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் குறித்த குரல்கள் எழும்பும் நிலையில்தான் இவ்வாறான சிக்கல்கள் எல்லாம் புதிதாக வருகின்றன. இந்த பின்னணியில் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்கா தனது ஹோர்மூஸ் மீதான முற்றுகையை நீக்கிக் கொண்டால்
ஹோர்மூஸ் மீதான தனது இறுக்கமான பிடியை முடிவுக்கு கொண்டு வர தான் தயார் என ஈரான் ஒரு முன்மொழிவை செய்துள்ளது. ஆனால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முன்மொழிவை ஏற்க வாய்ப்பில்லை என்பதும் தெரிகின்றது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நேற்று ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசிய நிலையில் ஈரானின் அண்மைய முன்மொழிவுகளை ஏற்க வாய்ப்பில்லை என அரசு தலைவர் ட்ரம்ப் நேற்று ஒரு சூசக செய்தியை தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் அணு ஆயுத செறிவூட்டல் அல்லது அணுக்குண்டுகளை தயாரிக்கும் தரத்திற்கு நெருக்கமான யுரேனிய செறிவூட்டல் குறித்த விடயங்களுக்கு ஒரு திட்டமான தீர்வு காணாமல் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா பங்கெடுக்காது எனவும், அவ்வாறு அமெரிக்கா பங்கெடுத்தால் அதன் முக்கியமான பேரம் பேசும் சக்தி ஈரானிடம் இழக்கப்படும் என வெள்ளை மாளிகையிலிருந்து எச்சரிக்கைகள் வருவதால் ஈரானின் இந்த புதிய முன்மொழிவுகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் அதி உச்ச ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கெமெனியிடமிருந்து கடந்த வாரம் தனக்கு ஒரு பிரத்யேகமான செய்தி வந்ததாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கின்றார். தனது தந்தை மற்றும் ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதிகளை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்கள் கொலை செய்த அதே தினத்தில் கெமேனிக்கும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவரது கால் முறிந்ததாகவும் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டதாகவும் செய்திகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் கெமேனி இன்னமும் உயிருடன் இருக்கின்றார் என்பதற்கான அறிகுறிகள் தமது நாட்டிடம் இருப்பதாக அமெரிக்கா இப்போது கூறுகின்றது. குறிப்பாக மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அவர் நேற்று இதனை கூறினார். மொஜ்தபா கெமேனி உயிருடன் தான் உள்ளார், ஆனால் அவர் காயமடைந்திருக்கலாம் என கூறிய நிலையில்தான் கெமேனியிடமிருந்து தனக்கு கடந்த வாரம் ஒரு செய்தி வந்ததாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் குறிப்பிட்டிருப்பது அமெரிக்காவுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இப்போது இந்த ஹோர்மூஸ் நீரிணை மீதான அமெரிக்க முற்றுகை தளர்த்தப்பட்டால் தனது முற்றுகையை தளர்த்த தயார் என ஈரான் குறிப்பிடுவது ஈரானும் அமெரிக்காவின் முற்றுகையால் நெருக்கடிகளை சந்திப்பதை ஆதாரப்படுத்தியுள்ளது. ஆக மொத்தம் இந்த ஹோர்மூஸ் நீரிணையில் இடம்பெறும் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் உலகின் எரிசக்தி சந்தையை தொடர்ந்தும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருவதால் உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் ஏறுமுகப்படுகின்றது. உலகின் ஹோர்மூஸ் நீரிணை ஊடான விநியோகம் தொடர்ந்தும் தடைப்பட்டிருப்பது உலகுக்கும் பெரிய சவாலாக இருப்பதால் இப்போது இந்த விடயத்தில் பிரான்ஸ் ஒரு முக்கியமான தலையீட்டை செய்ய தயாராவது அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரானின் புதிய அறிக்கை உடலூடாக தெரிய வருகின்றது. ஆனால் பிரான்சின் அடுத்த நகர்வு எதுவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.